தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பாமக கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரக்கோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தாலும் நம் கட்சியின் வாக்குகள் தான் அவருக்கு சென்றது தவிர அவரது வாக்குகள் நமக்கு வரவில்லை எனவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது வேதனை அளிப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். நீட் பயிற்சி மையங்கள் இருக்கு, கோச்சிங் சென்டர். இது 2 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வணிகம், பிசினஸ். அப்போ பணம் வச்சிருக்கவங்கன்னா அப்ப நீட் படிக்க முடியும், கிராமத்தில் பிள்ளைங்களாம் படிக்க முடியாது. அப்போ என்ன நியாயம் கிடைக்குது, என்ன நீதி கிடைக்குது இல்லை? அது மட்டும் இல்லை, ஒரு பையன் 520 மதிப்பெண்கள், 720 520 மதிப்பெண்கள் பெற்ற பையன், அவங்க அப்பா சாதாரண ஏழை, அதாவது ஏழை விவசாயி, அவனால் படிக்க முடியல அவனால். ஆனால் 110 மதிப்பெண்கள் வாங்கின ஒரு கோடீஸ்வரம் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். ஏன்னா அவனால் 28 லட்சம் கட்ட முடியும். அப்போ என்ன நியாயங்கிறது? பணம் வச்சுருந்ததுன்னா அப்போ என்ன தகுதி இருக்கு போது? கடந்த ஆண்டு பிஜியில், நீட் பிஜியில் பார்த்தீங்கன்னா என்ன எலிஜிபிள் தெரியுமா? தகுதி 0. அப்போது உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் வருவாங்களா? எப்படி வருவாங்க?